ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் எம்மியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுயா உருண்டை, சுழியம், சுசியம் இந்த மாதிரி நிறைய பேரில் சொல்லக்கூடிய அந்த ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஒரு கப் அளவுள்ள கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி கோர்ஸாக நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துட்டு நம்ம அதை வானலியில் சேர்த்துடலாம். அது கூடவே அரை தேங்காய் போல் எடுத்து துருவி வச்சுருக்கோம். அதை இந்த வெல்லத்தோடு சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துடலாம். அந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிட்டு அந்த தேங்காய் பருப்போடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அது கலந்து விட்டுட்டே இருப்போம். இப்போது ஏலக்காய் பொடி இதோடு சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடியாக இல்லைன்னா நீங்கள் இந்த பருப்பு அரைக்கும் போதே 1-2 ஏலக்காவை போட்டு அதோட அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளுடைய பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேவையான சைஸுக்கு ஊட்டிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி மாவு ரெடி பண்ணணும். ஸோ தேவையான அளவு மைதா மாவு எடுத்துட்டு அது கூட உப்பு சேர்த்து கரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு பதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி போலயும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியமாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்மளுக்கு அதை டிப் பண்ணுறதுக்கான மைதா மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா பூர்ணங்களை நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த சுயா உருண்டைகளை பணியார கல்லில் தான் செய்ய போகிறோம். அது ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த பணியார கல்லில் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட் செய்யும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அது இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போடுறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அந்த மாவு எண்ணெயிலே பிரிஞ்சு போயிடுதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். அவங்களுக்காகவே ஸ்பெஷல் மெத்தட் தான் இந்த பணியாரக்கல் ஐடியா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பணியாரக்கல்லில் போடும்போது மாவு உங்களுக்கு பிரிஞ்சு போடுறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் அதே நேரம் எண்ணெயில் பொரிச்ச மாதிரியே எந்த சுயா உருண்டையும் உங்களுக்கு அதே மாதிரி கிடைக்கும். இதே ஸ்வீட்டை வானலியில் எண்ணெய் ஊற்றி மாவு எப்படி பிரியாமல் போடுறதுங்கிறதுக்கான அந்த வீடியோவும் நாங்கள் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ளே போட்டதுக்கப்புறமும் கொஞ்சம் மேலே அந்த மாவுலாம் கீழே இறங்கியிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மாவு எடுத்து அது மேலே அப்படியே நம்ம கைகளால் ஊற்றி விடலாம். ஸோ இன்னொரு முக்கியமான டிப் என்னென்னா, நீங்கள் பணியாரக்கல்லில் இந்த அளவுக்கு எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் அழகாக ஒரே மாதிரியே பொரிஞ்சு வரும். ஸோ இப்போ நம்மளுடைய சுயா உருண்டைகளை மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் பயப்படுற மாதிரி அவ்வளோ எண்ணெயும் குடிக்காது இந்த மெத்தடில். ஸோ நீங்கள் பயப்படாமல் தாராளமாக செய்யலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பணியாரக்கல்லேருந்து நம்மளுடைய செம எம்மியான சுயா உருண்டைகளை ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்த உடனே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்தளவுக்கு டேஸ்டியான அதே நேரம் ஈஸியாக செய்யக்கூடிய அந்த சுயம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒன்று எடுத்து நாங்கள் பிரித்து காட்டுறோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.